அருமையான பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் 6ஆம் தரம் 5ஆம் பாடத்தினூடாக நாங்கள் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய பாடமானது கடவுள் அருளிய கொடைகளை கடவுளுக்கு படைப்போம். கடவுள் அருளிய கொடைகளை கடவுளுக்கு படைப்போம். அப்படியானால் கடவுள் எங்களுக்கு இவற்றை கொடுத்திருக்கிறார். நாங்கள் கடந்த பாடங்களினூடாக நாங்கள் கற்று வந்தோம். கடவுள் எல்லாவற்றையும் அழகாக படைத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, அழகான பூக்கள், மரங்கள், இந்த உலகம், ஆஹ் மீன்கள், இனம் விலங்குகள், இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு படைத்து கொடுத்திருக்கார். நல்ல சுவாசத்தை எடுக்கிறதற்கு நல்ல காற்றை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எல்லாவற்றையுமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்திருக்கிறார், நல்ல சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறார், நல்ல டீச்சர்ஸை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசிரியர்கள் மட்டுமல்ல, நல்ல உங்களுக்கு கூட்டாளிமார்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள், அழகான வீடை கொடுத்திருக்கிறார், நல்ல விளையாட்டு பொருட்களை கொடுத்திருக்கிறார். இப்படியாக நீங்கள் சந்தோஷமாய் உடுத்துறதற்கு விதவிதமான உடுப்புகளை கொடுத்திருக்கிறார். இன்னும் எல்லாவற்றையும் செய்யறதற்கு, எல்லா காரியங்களையும் நீங்கள் ஓடி ஆடுறதுக்கு நல்ல சுகப்பிரன்களை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் கடவுள் உங்களுக்கு இவைகள் எல்லாவற்றையும் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு நாங்கள் ஏதாவது யாரிடமாவது நாங்கள் எதையாவது பெற்றுக்கொண்டால் நாங்கள் அது அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம் அல்லவா, தேங்க்யூ சொல்லுவோம். அப்ப அவர்கள் சந்தோஷப்படுவார். அதே மாதிரி தான் கடவுளும் அவருக்கு அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது நாங்கள் அவருக்கு எதையாவது நாங்கள் செய்யும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். நாங்கள் தேங்க்யூ ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, எங்கள் இருக்கிற இவற்றை நாங்கள் அங்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடும், கடவுள் தானே எல்லாத்தையும் படைத்தார், அவருக்கு என்னத்துக்கு நாங்க பணம் கொடுக்க வேண்டும், அவருக்கு என்னத்துக்கு இதெல்லாம் நீங்க நினைப்பீர்கள். ஆனால் அவர் எங்களுடைய இதயத்தை பார்க்கிறார். அவருக்கு பணம் தேவையில்லை, ஆனால் அவருடைய ஊழியங்கள் நடக்க, அவருடைய சபை வளர, அவருடைய பிள்ளைகள், குறைவாயிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதற்கு இவைகள் எல்லாம் நாங்கள் தான் கொடுக்க வேண்டும். வேற யாரும் அப்படி மேல இருந்து அவர்கள் ஒரு அதிசயமாய் ஒரு மேஜிக் மாதிரி நாம் போட்டு அவைகள் நடக்காது. அப்படின்னா நாங்கள் எங்களுக்குள்ளதை நாங்கள் கொடுப்பதன் மூலம்தான் இந்த யாவரையும் நாங்கள் பராமரிக்க முடியும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நாங்கள் பார்த்தோம் காயின் ஆபேல் எவ்வாறு காணிக்கைகளை படைத்தார்கள் என்று. அவர்களுடைய உள்ள இப்படிப்பட்டதா இருந்தது, அந்த காணிக்கையை எவ்வாறு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி. இதன் மூலம் அந்த இடத்துல ஒரு கொலை, ஒரு பாவமும் உருவாகியது. ஆனால் எங்களுக்கு தெரியும், அப்படியானால் நாங்கள் முழு உள்ளத்தோடு விட காணிக்கைகளை நாங்கள் செலுத்த வேண்டும். ஆனால் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவது முக்கியமானது. இப்ப நீங்க யோசிக்கலாம், நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், இப்ப எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இதை கொடுப்பேன், எனக்கு பணம் இல்லையே, அம்மா கொடுக்கறது தான் கொடுக்கலாம். சரி, அம்மா அப்பா உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ ஆலயத்துக்கு நீங்கள் செல்லும் பொழுது அதை போடும்படி சொல்லும் பொழுது அதை நீங்கள் அந்த சின்ன காசை கூட நீங்க எடுத்து நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரே நீர் இதை கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லி அழகாக அந்த பைக்குள்ள நீங்க போடும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கின்றார். ஏனெனில் நாங்க சில பிள்ளைகள் அதுல போட் செய்வாங்க, அதை ஒரு ஒரு யோசிக்கிறது இல்லை, இது நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறது, நான் புனிதமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது இல்லை. அப்ப நீங்க இனிமேல் அப்படி யாரும் செய்திருந்தா இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் அழகாக அந்த பணத்தை நீங்கள் அருமையாக அந்த பைப்பிலே போட்டு கொடுங்க, கடவுள் ஆசீர்வதிப்பார். சிறு காரியமானாலும் அப்படி. பணம் மட்டும்தான் இந்த உடையம். நாங்க நாங்க பழைய ஏற்பாட்டிலே, அதாவது இஸ்ரவேலர் மக்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று மோசே கடவுளின் கட்டளையின்படி, கடவுள் தான் சொன்னார், இந்த 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்து அதை புனிதப்படுத்தி அதை நீங்கள் ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். அதை மோசே அந்த மக்களுக்கு சொல்லி அதை செய்வித்தார். அப்படியானால் இந்த புனித நாளானது ஆசரிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு கூடாரம் தேவைப்பட்டது, ஒரு இடம் தேவைப்பட்டது.
அதாவது ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு எல்லாம் அவர்களுக்கு ஒரு கூடாரம் தேவைப்பட்டது. அப்படியான கடவுள் சொல்கிறார், நீ இந்த ஜனத்திட்ட சொல், ஒரு காணிக்கைகளை கொண்டு வரும்படி சொல், இதன் மூலம் நீங்க அந்த கூடாரத்தை அமைத்துக் கொள்ளலாம். இப்ப இன்றைய வேத பாடமானது விடுதலை பயணம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது. விடுதலை பயணம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். மீண்டும் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கு பின்வருமாறு கூறினார். நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இதை மோசே அவர்களுக்கு சொல்ல, அவர்கள் கொண்டு வந்தார்கள். பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தினார். மனமுகந்து கொண்டு வந்தார்கள். அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து அவர்கள் அந்த கூடாரத்தை செய்தார்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி அந்த கூடாரத்தை செய்தார்கள். ஆலயம். இப்ப நாங்கள் ஆலயத்திலேயும் நாங்கள் நீங்க பணம் மட்டும்தான் நான் இல்லை, அதாவது எங்களுக்கு ஆண்டவர் என்னென்னத்தை கொடுத்திருக்கிறார், நாங்கள் அதை யோசிக்க வேண்டும். இது எனக்கு என்னென்ன தாளந்துகள் எங்களுக்கு இருக்குது. சில பேருக்கு அழகாக பாடக்கூடிய தாளந்து இருக்குது, சிலர்கள் அழகாக ஓவியம் வரைய முடியும், சிலர்கள் நல்லா ப்ரீச் பண்ணுவாங்க, சிலர்கள் டான்ஸ் பண்ணுவாங்க. இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எவ்வாறு ஆண்டவருடைய மகிமைக்காக நாங்கள் அதை பயன்படுத்த போகின்றோம். சிறிய சிறிய நல்ல வேத வாசிக்கக்கூடியவர்கள் இப்படியாக நாங்கள் ஆலயத்திலே நாங்கள் எங்களுக்கு தேவன் கொடுத்தவற்றிலிருந்து நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கணும். நாங்கள் நல்ல பிள்ளைகளாய் மாறுவதற்கு நாங்கள் அவருக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அது முதலாவது காணிக்கை. எங்களுடைய உள்ளத்தை அவருக்கு கொடுப்பது முதலாவது காணிக்கை. நாங்கள் எங்களுடைய நாங்கள் பாடம் வாசிப்பதிலோ, வேத வாசிப்பதோ, இல்லாட்டி போய் கொயர்ல சேர்ந்து பாடுறதோ, இசைக்கருவிகள் மீட்பதிலோ, அல்லது ஏதாவது ஓவியங்கள் வரைந்து அந்த இடங்களை அழகுபடுத்துவதோ, இவ்வாறு காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதன் மூலம் கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள், காணிக்கையை கொடுக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களில் ஒரு ஆள் குறைவா இருந்தால் அப்படின்னால், ஒரு ஆளுக்கு ஒரு புக்ஸ் இல்லை, புஸ்தகங்கள் வாங்குவதற்கு பணம் இல்லை, சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கின்ற அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை தேடி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அதுவும் ஆண்டவருக்காக நாங்கள் கொடுக்கின்ற ஒரு காணிக்கையா இருக்கிறது. யாரு குறைவா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன காரியத்தை செய்தால் அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது ஆண்டவருக்கே செய்ததாக அவர் எழுதுகிறார். இந்த காணிக்கையை நாங்கள் செலுத்தும் பொழுது எங்களுடைய உள்ளம் சந்தோஷத்துடன் அதை செய்யணும். நாங்கள் ஏன் தானோ என்று சொன்னால், அந்த காயின் ஆபேலின் கதையில நாங்க பார்த்த காயினுடைய காணிக்கையை போல்தான் இருப்போம். இப்ப இயேசுவானவர் ஒரு கதையை சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டுல மார்க்கு சுவிசேஷத்துல நாங்க பார்க்கிறோம். இயேசு ஒரு ஆலயத்துக்கு சென்ற போது அங்கு அநேகர் வந்து காணிக்கப்பட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் வந்து காணிக்கைகளை போடுகிறார்கள். பணக்காரர் எல்லாரும் வந்து நிறைய காணிக்கையை போடுறாங்க. அது நேற்று ஒரு ஏழை விதவை வந்து என்ன செய்யறாங்க, அவங்களோட வாழ்க்கைக்கு இருந்த அந்த 2 பணம் தான் அவரிடம் இருந்தது. அந்த 2 வெள்ளி காசையும் அவர் என்ன செய்யறார், அந்த மனது சந்தோஷத்துடனே என்ன செய்யறார், அந்த பெட்டிக்குள்ளே காணிக்கை பெட்டிக்குள்ளே போட்டுகிறார். அவருக்கு வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அன்றைய நாளுக்குரிய செலவுக்கு இருந்த அந்த காணிக்கை. இயேசு இதை பார்க்கிறார். மற்ற எல்லாரும் நிறைய போட்டாங்க. ஆனாலும் இயேசு என்ன சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரும் தங்களில் இருக்கிறதுல எடுத்து கொஞ்சத்தை தான் போட்டாங்க. ஆனா இந்த விதவை அப்படி செய்யவில்லை. அவள் என்ன செய்தாள், அவருக்கு இந்த நாளிலே செலவழிக்க வேண்டிய அவ்வளத்தையும் எடுத்து போட்டு விட்டாள். அப்ப இவருடைய காணிக்கை தான் பெருசு என்று சொல்றாங்க. அங்க இருக்கிறது எல்லாத்தையும் போடணும் அர்த்தம் இல்ல. இன்னைக்கு கிடைச்ச சேலரி சம்பளம் முழுக்க போயிட்டு காணிக்க போடணும் என்றது அர்த்தம் அல்ல. அதாவது எல்லாவற்றையும் எங்களுக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றையும் கடவுளுக்குரியதாகவே நாங்கள் செலவழிக்க வேண்டும். அவருடைய நாம மகிமைப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒழுங்காக நாங்கள் சமைத்து உண்ணுகிற சாப்பாடு கூட எங்களுடைய உடலை
நாங்கள் காத்துக்கொள்கிறது இவைகள் எல்லாம் கடவுளுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு காரியம். எல்லாவற்றையும் ஒழுங்கான முறையில் பயன்படுத்துறது அது முழுக நாங்கள் கடவுளுக்கு செலுத்துகிற ஒரு காணிக்கையா இருக்கிறது. அப்ப இந்த இஸ்ரவேலர் எல்லாரும் எவ்வாறு உகந்து கொடுத்தார்களோ அதே போல நாங்களும் அதை நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல படிப்பு மாத்திரம், அதாவது இந்த பணம் மாத்திரமல்ல, பணம் மாத்திரம் எங்களோட படிப்பு, எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய கையின் பிரயாசங்கள், இவைகள் யாவையும் கடவுளுக்காக செய்வது. நல்ல அழகாக நாங்கள் மியூசிக் போடலாம், நல்லா அவரை துதித்து பாடலாம். இவைகள் எல்லாமே நீங்கள் அது இவைகள் எல்லாம் காணிக்கைகள். அப்ப எங்களை நாங்கள் நல்ல பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு எங்களுக்கு இவைகள் எல்லாம் உதவுகிறது. சரி, இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்க செய்து பார்க்கலாம். நீங்க என்னென்ன காரியங்களை கடவுள் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 2 காலம்ஸ் போட்டு 2 கோடு அடிச்சு ஒரு பக்கம் நீங்க எழுதுங்க. கடவுள் என்ன கொடைகளை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு என்னென்ன கொடைகள் எல்லாத்தையும் நீங்க வரிசைப்படுத்துங்க. நீங்க எல்லாத்தையும் யோசிங்க, அவர் என்னென்ன கொடுத்திருக்காரு அது எல்லாத்தையும் போடுங்க. அடுத்த பக்கத்துல கடவுளுக்கு ஒப்படைக்கும் கொடைகள், நீங்க என்னத்தை கடவுளுக்கு கொடுக்குறீங்க. சரியா? உங்களுக்கு ஒரு படிக்கிற ஒரு தாளந்து இருந்தால் அதை நீங்க எவ்வாறு நீங்க கடவுளுக்கு ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஒரு சார்ட் மாதிரி போட்டு ஒரு பட்டியல் போட்டு நீங்க அதை நீங்கள் பாருங்க. உங்களுக்கு தெரியும் இவ்வளவு எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார், நாங்கள் இவ்வளவு சின்னதை அவருக்கு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை முழுக்க எங்களுடைய முழு காரியம் அவரை பற்றியதா தான் இருக்கும். அவருக்கு நாங்கள் கொடுக்க, அவருக்காகத்தான் நாங்கள் வாழுகிறோம். அதுதான் எங்களை காணிக்க. எங்களை முற்று முழுவதுமாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த ஏழை விதவை மாறு தன்னுடைய காரியங்களை கடவுளுடைய சந்தோஷப்படுத்தும்படியாக செய்தாகும். அதே போல நாங்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முற்று முழுவதுமாக அவருக்கு ஒப்படைக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு மனன வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோட கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். இப்ப நாங்க எப்படி கொடுக்க வேண்டும் என்றது இது அழகாக இந்த மனன வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானத்தை நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதேபடித்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்க மற்றவர்கள் கொடுக்கிறார்கள், இப்படி கொடுக்கிறார்கள் சொல்லி அவர்களை பார்த்து நாங்க செய்யக்கூடாது. எங்களுக்குள்ள நாங்க தீர்மானிக்க, எங்களால என்ன கொடுக்க முடியும் அதை நாங்கள் தீர்மானிப்போம். மன வருத்தத்தோடு நாங்க கொடுக்கும் பொழுது கொடுத்துட்டு ஐயோ நாங்க இது எல்லாத்தையும் கொடுத்தா நாங்க என்ன செய்யறது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அப்போ மன வருத்தத்தோடு இல்லாம, கட்டாயம் இல்லை, யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் அது உங்களுடைய தீர்மானங்கள். கட்டாயத்தினாலோ அல்ல, கட்டாயத்தினால நீங்க கொடுக்க வேண்டாம். அதை நீங்களே உணர்ந்து முக மலர்ச்சியோடு நீங்க கொடுக்கும் போது, இந்த பாருங்க இந்த படத்துல அந்த 7 விதவையிட அந்த தன்னிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, ஆனாலும் முகத்தை வைத்துக் கொண்டு கொடுக்கவில்லை. எவ்வளவு சந்தோஷமா இதை கொடுக்கிறாரு. இப்ப நீங்களும் அதே போல கடவுளுக்கு அன்பை பெற வேண்டும் என்றால் நீங்க முற்று முழுவதுமாக உங்களை ஆண்டவருக்காக நீங்க செலுத்துங்க. நீங்க தான் ஒரு பெரிய காணிக்கை. உங்களோட வாழ்க்கை எவ்வளவு தூரம் சமாதானமாயிருக்கிறது, எவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சுத்தமானதாக, துப்புரவானதாக, பரிசுத்தமானதாக நீங்க வைத்திருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் கடவுளுடைய அன்பு உங்களுக்கு பெருகும். கடவுள் ஒரு போதும் உங்களை கைவிடுவதில்லை. கடவுள் உங்களை அன்பு செலுத்துகிறார். அவர் மிகவும் அன்பா இருக்கிறார். அப்படியானால் நாங்கள் உங்களுடைய தூய ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் நாங்கள் ஒரு பெரிய காணிக்கையை அவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். பிள்ளைகளே, நீங்க அழகான பாடல்கள் என்று இருக்குது, அழகான பாடல்கள் இந்த கொடுக்கிறதை பற்றி இருக்குது. நீங்க அந்த பாடல்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவைகளை நீங்கள் தினமும் நீங்கள் படிக்கலாம். நீங்க எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் அந்த பாடலை கூட நீங்க அடிக்கடி நீங்க படித்து நீங்க ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாரா.